அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக எடுத்த கொள்கையில் மாறாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக எடுத்த கொள்கையில் மாறாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக எடுத்த கொள்கையில் மாறாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. எல்முருகன் பேச்சுக்கு செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதிமுக கொள்கையிலிருந்து என்றும் வடுவாது எனும் எல்லோருக்கும் தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அந்த பேட்டியினை நான் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.